பரிசுத்தமாய் இருக்கு. அல்லேலூயா. நம்மளுக்கு 3 ஆப்ஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது கண்கள், இரண்டாவது காது, மூன்றாவது இந்த வாய். இந்த வாய் நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். கரங்களை தட்டி மேம்படுத்தலாம். ஒரு கபல சல முந்திரா. நீ வாய் நல்லா இருந்தா உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. இந்த கண்கள் நல்லா இருந்தா என்ன அர்த்தம்? கண்கள் நல்லா இருந்தா சரீரம் எல்லாம் நல்லா இருக்கும். இந்த கண்கள்ல தான், இந்த கண்ல இருந்து எங்க போதும்? இதயத்துக்குள்ள போதும். இந்த கண்ல இருந்து எங்க போதும்? ஒரு பொண்ணை பார்க்கறதுனால அந்த கண்ணுல பார்த்துட்டோம், அப்புறம் எங்க போதும்? மனசுக்குள்ள போதும். அல்லேலூயா. இந்த காது என்ன பண்றோம்? இந்த காது என்ன செய்யுது? இந்த காதுல போற வார்த்தை எங்க எங்க போதும்? உள்ளாதான் போதும், இதயத்துக்குள்ளதான் போதும். அல்லேலூயா. அதே போல இந்த 3 இந்த வாய் என்ன பண்றோம்? சாப்பிடுது, அப்புறம் பேசுறது. இந்த வாய் நல்லா இருக்கும். சின்னங்களா இருக்கட்டும், பெரியங்களா இருக்கட்டும், நீ என்ன பண்ணீங்க? பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர், நீங்க சொல்லியே ஆகணும். சில பேர் பாக்குறானே, பிரைஸ் லார்ட் என்ன இது? ஆண்டவர் அதுதான் கற்றுக்கிட்டாரு நம்மளுக்கு. எப்படி சொன்னாரு? உள்ள ஆயத்திலிருந்து அது சின்னங்களா இருக்கட்டும், அது பெரியங்களா இருக்கட்டும், ஆண்டோட பிள்ளைன்னு நீ பேர் எடுத்துட்ட பிறகு என்ன செய்யணும்? தன்னை தானே தாழ்த்துக்கணும். பணம் வரக்கூடாது அந்த இடத்துல, குணம் வரணும். அந்த குணம் இருந்தா உன் குடும்பத்தை கட்டி காக்க முடியும். 6 கோடி பணம் வச்சிருக்கிறவங்க கூட 6 நிமிஷம் தூங்குறத கஷ்டமாக்கிடுவா. கண்ணை தட்டி பயன்படுத்தலாம். இயேசுவின் நாமத்தினால நம்முடைய வாழ்க்கை அந்த குணத்துக்குள்ள வரணும். அந்த பணத்துக்குள்ள நீ இருந்தாக்கா ஆசீர்வாதத்தை நீ எதிர்பார்க்கவே முடியாது. உலகத்தில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். எப்படி பார்த்திருக்கிறோம்? எங்க பார்த்தாலும் கொள்ள நோய்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், பலவிதமான வஞ்சங்கள் நடந்து கொண்டே இருக்குது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு தீமோத்தேயுக்கு? முதலாவது வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:1-2. கடைசி நாட்கள் புதிய காலம் வரும் என்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் பணப்பிரியர்களாகும், வீம்புக்காரர்களாகும், அகந்த உள்ளவர்களாகும், தூசிக்கிறவர்களாகும், தாய் தகப்பமாருக்கு கீழ்ப்படியாது இருக்கிறது. நன்றி அறியாதவர்களாக இருந்து, பரிசுத்தம் இல்லாத இருந்து, அன்பு இல்லாதவர்களாக, இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும் உள்ளவர்களாயும், இருமார்க்கு உள்ளவர்களாயும், தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து வெள்ளனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். ஹல்லேலூயா. மூடனுக்கு பணம் தங்காதுங்க. யாருக்கு தங்காது? மூடனுக்கு பணம் தங்குமா? மூடனுக்கு பணம் இருக்குமா? தங்கவே தங்காது. இன்னும் யாருக்கு தங்கும்? பணம் யாருக்கிட்ட தங்கும்? பணம் ஒரு பொருள் தான். அல்லேலூயா. பணத்தை பின்னாலே நம்ம போக கூடாது. பணம் பின்னாலே இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? குணம் முன்னே இருக்க. அல்லேலூயா. இப்ப உலகம் எப்படி போய் கொண்டு